أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக வழங்கி இருக்கிற இரு பெருநாள் தொழுகையில் ஒரு பெருநாள் தொழுகையான ஈதுல் அல்ஹா என்கிற இந்த தியாக திருநாள் என்கிற பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறைவனுடைய போதனையை அறிவுரையை கேட்பதற்காக இத்தருணம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இத்தருணத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினை அறிவுரை என்னவென்றால், இத்தருணம் முஸ்லிம் என்று இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த மார்க்கம் என்றால் என்ன? நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறான்? தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். குல் சதக்கல்லாஹு, அல்லாஹ் உண்மையை பேசுகிறான். ஃபத்தபிஹு மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஸ்ரிகீன். சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் ஒருபோதும் இணை வைத்தவராக இருந்ததில்லை என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே நாம் ஏற்று வாழ்கின்ற இந்த மார்க்கத்தை எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால், இஸ்லாம் என்ற மார்க்கமே இப்ராஹிமுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்கள் என்று சொல்றான். எதற்காக அல்லாஹ் அப்படி வலியுறுத்தி காட்டுகிறான்? இந்த மார்க்கம் என்றால் என்ன? முஸ்லிம் என்றால் என்ன? முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அந்த கடவுளை ஏற்று வாழ வேண்டும் என்கிற அடிப்படை அடையாளம் தான் முஸ்லிம், இந்த இப்ராஹிம் என்கிற மார்க்கம். அப்ப எந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை எவ்வாறு நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், அந்த நம்பிக்கையில் நம்முடைய உறுதிப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை இத்தருணம் இந்த இப்ராஹிம் நபியின் தியாக திருநாளில் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதென்றால் என்ன? அல்லாஹ் தனது திருமறையை பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்டா யாரு, நான் யார், அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் திருமறையிலே. எப்படி சொல்லுகிறான்? அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே படைத்தான், அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர் வழி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் தான் படைச்சான், அந்த அல்லாஹ் தான் எனக்கு நேர் வழியை தர்றதும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதி ஹுவ யுதுஇமீனி யஸ்கீன், அவனே எனக்கு உணவளித்தான், அவனே எனக்கு பருகவும் தருகிறான். எப்படி? அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு பருக தருகிறது அல்லாஹ் தான். அடுத்து சொல்றான், நான் நோயிரும்போது அவனே எனக்கு நிவாரணம் அளிக்கிறான், அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிக்க செய்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர
வேறு எதுவும் எங்களை அணுகாது. அவனே எங்கள் பாதுகாவலன். இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்து சொல்றான் பாருங்க, மனிதர்களுக்கு அல்லாஹ் சிறிது அநீதி இழைக்க மாட்டான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கணும். இந்த ஒவ்வொரு வசனமும், இந்த ஒவ்வொரு இறை வார்த்தையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட அடிப்படை வரிகள். இதெல்லாம் படிச்சிருப்போமான்னு தெரியாது. இந்த நம்பிக்கையை பார்த்து ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சிறிதும் யாருக்கு அநீதி இழைக்க மாட்டான், அநீதி செய்ய மாட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன், நான் உனக்கு அநீதி இழைக்க மாட்டேன். உனக்கு அநீதி வருகிறது என்றால் அது உனக்கு நீனே ஏற்படுத்தி கொண்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என் அடியார்களே, அல்லாஹ் சொல்றானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதாக, என் அடியார்களே, நான் எனக்கு அநீதியை ஹராமாக்கி கொண்டேன். ஹராம்டா என்ன? விலக்கப்பட்டது, கூடாதது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அநீதி இழைப்பதை நான் விலக்கிக் கொண்டேன், ஹராமாக்கி கொண்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநீதி இழைக்கிறதுல இருந்து விலகிக் கொள்ளுங்க, ஹராமாக்கிக்கங்க என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம் தெரியுமா? இதுதான் நம்பிக்கை. இதெல்லாம் சொன்னா நம்ம சொல்லுவோம், ஆமா அல்லாஹ் தான் என்ன படிச்சான், அல்லாஹ் தான் எனக்கு பருக தர்றான், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நோயை தர்றான், அல்லாஹ் தான் எனக்கு நிவாரணத்தை தர்றான், அல்லாஹ் தான் எனக்கு மௌத்தை தர்றான், அல்லாஹ் தான் எனக்கு என்ன செய்யறான், திரும்ப உயிர்ப்பிக்கிறான். கேட்டா சொல்லுவோம், எந்த சந்தேகமும் இருக்காது. அதுக்கு தான் தொழுகை வந்திருக்கிறோம், அதுக்கு தானே நேற்று நோன்பு வச்சோம். நம்பிக்கை இல்லாமையா? நம் ஒவ்வொருவருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வரும், இப்ப அல்லாதப்பா என் கடவுள், எனக்கு எல்லாம் அல்லாதான், அல்லாஹ் விதித்ததை தவிர என்ன அணுகாது சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாவு பேசும், அதை உள்ளம் பேசாது. அதனாலதான் திரும்ப 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 அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய நம்பிக்கையை பற்றியும் அதில் நாம் இருக்க வேண்டிய உறுதிப்பாடு பற்றியும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்? நம்ம வாழ்க்கை சொல்லும், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொல்லும், நாவுல சொல்லும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு எல்லாத்தையும் தர்றான், நாவு சொல்லும். ஆனா உள்ளம் சொல்ல. ஏன்? அதுக்கு யார் எடுத்துக்காட்டு? நாம தான் எடுத்துக்காட்டு. சரி, இப்ப நம்பிக்கை, நம்பிக்கையில உறுதிப்பாடு அப்படின்னா என்ன? அது எங்க தேடுறது? அல்லாஹ் மேல நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அந்த உறுதியை நான் எங்க தேடுறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு அதுதான். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அதுல அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடை பார்க்கலாம், அந்த நம்பிக்கையில் உள்ள உறுதித்தன்மையை பார்க்கலாம். என்ன? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுக்கிறான், தூதராக தேர்ந்தெடுத்து எங்க போக சொல்றான்? ஃபிரௌன்ட்ட போக சொல்றான். ஃபிரௌன்னா யாருன்னு தெரியும், அந்த வரலாறு தெரியும். எப்படி போக சொல்றான்? நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, அங்க இருக்காங்கள ஒரு சமுதாயம், அவங்க என்ன வணங்க வேண்டாமா? நீங்க போங்க, அவங்கள வென்றெடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் எப்படி அங்கே போறது? நான் ஏற்கனவே அங்கே ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப போனா என்ன கொலை கூட பண்ணிடுவாங்க, மேலும் எனக்கு பேச சரியா வராது. எனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட உரையாடல் நடக்குது, எனக்கு நாவு சரியா பேச வராது,
திக்கி திக்கி பேசுவேன். இந்த பேச்சை வச்சு மக்களை எப்படி நான் வென்றெடுக்க முடியும்? வேணும்னா ஒன்னு செய், என்னுடைய சகோதரர் ஹாரூனை துணைக்கு அனுப்பு, அவரையும் தூதரா தேர்ந்தெடுத்து என் கூட அனுப்புன்னு கேட்கிறாங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே சமுதாயத்துக்கு இரண்டு தூதர்கள், அண்ணன் தம்பி ரெண்டு தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். ரெண்டு பேரும் வர்றாங்க. யார்கிட்ட? ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. வந்து ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீ உன்னை நீயே கடவுள்னு சொல்லி இந்த சமுதாய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க, அவங்கள விட்டு, அவங்க அல்லாஹ்வை வணங்க விட்டு நீனு திருந்திக்க எடுத்து சொல்றாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், ஏப்பா என்ன நீ நன்றி கெட்டத்தனமா இருக்கிற? உன்னை நான் தூக்கி வளர்க்கலையா? உன்னை குழந்தையில இருந்து உன்னை தூக்கி வளர்க்கலையா? என்ன நன்றி கெட்டத்தனமா பேசுற அப்படின்னு ஃபிரௌன் என்ன செய்யறான்? அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறான் அவங்கள வளர்த்தத. அப்ப திரும்ப சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அது முக்கியம் இல்ல. யார் அல்லாஹ்? நீ அல்லாவா அல்லாஹ் அல்லாவா? அதுதான் இப்ப முக்கியம். அதனால ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அவனைத்தான் வணங்கணும். நீ கடவுள் இல்லப்பா, அவங்கள விட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஃபிரௌன் கேட்கிறான், கால ஃபிரௌன வமா ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றியே, அந்த அல்லாஹ் யார்? அந்த இறைவன் என்றால் யார் என்று ஃபிரௌன் கேட்கிறான். அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, கால ரப்பு சமவாத்தி வல்லர் வமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினீன் என்ன சொல்றாங்க? நீ அதுல உறுதியா நம்புவோராக இருந்தால் வானங்கள் பூமி இடைப்பட்டதுக்கு இருக்கான அவன் தான் கடவுள், அவன் தான் அல்லாஹ். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்டவன் ஒருவன் இருக்கானே அவன் தான் கடவுள், அவன் தான் அல்லாஹ் என்று ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. அப்ப அந்த ஃபிரௌன் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்றான், நக்கலா சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுக்கு வந்திருக்கிற தூதர் பைத்தியக்காரர், கேட்டீங்களா? சொன்னதையெல்லாம் கேட்டீங்களா? அல்லாஹ்வா, அவன் தான் கடவுளா, என்ன சொல்றாருன்னு செவி சாய்த்து கேட்டீங்களா? அப்ப இந்த தூதர் பைத்தியக்காரர் தானே என்று என்ன சொல்றான்? ஃபிரௌன் நக்கல் பண்றான் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லி. அப்ப உன்னை சொல்றான், நீர் கொண்டு வந்த வேதத்திலையும் நீ சொல்ற அல்லாஹ் கடவுள் என்கிற விஷயத்திலும் உண்மையாளராக இருந்தா அதுக்குண்டான சான்றை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான் ஃபிரௌன். அவங்களும் தயாரா இருக்காங்க, நான் கொண்டு வர்றேன், எப்ப கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்குறாங்க. ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் அந்த சான்று காட்டப்படுது. சுருக்கமா சொல்லிடுறேன், நான் நேரம் இழுத்துட்டு போயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாளி வருது, வாளியில தாராளமா போடுங்க. அந்த வாளி வசூல் எதுக்குன்னா, உங்க பின்னாடி திரும்பி பாருங்க, பாதியிலேயே அந்த பணியில அப்படியே நிக்குது இந்த பள்ளி. ஒவ்வொரு ரமலான் மாதமும் உள்ள போயிடலாம், உள்ள போய் இரவு தொழுதுடலான்னு 3 வருஷம் 4 வருஷம் கடந்துருச்சு. ஒன்னும் உங்களுக்கு பின்னாடி பாருங்க, எந்த பள்ளியை புதுசா கட்டி பழைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபாவை கட்டி முடித்தது, அந்த பள்ளியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புதுசாக திரும்ப கட்டி அந்த அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் இந்த பணியை நீ ஏத்துக்கன்னு கேட்டாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு அழகான வாய்ப்பு இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கு. தாராளமா உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடியே இருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக உங்களுடைய என்ன செய்யுங்க, பொருளாதாரத்தை வாரி வருது. இப்ப நேரம் நிர்ணயிக்கப்படுது. அவங்க என்ன செய்யறாங்க, ஃபிரௌனை சேர்ந்த கூட்டம் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாயாஜால தந்திரம் பண்றவன்
இந்த சூனியக்காரன், இந்த தர்கா அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறானே, இந்த தாயத்து தவிடு அது இதுன்னு கைத்த காட்டி ஏமாத்துறானே, நான் மந்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானே, அதே மாதிரி அந்த காலத்துல இருந்த அந்த ஏமாற்று பேர் வெளிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து நிரப்புறான். ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நிக்கிறாங்க, போடுறான், ஒவ்வொன்னா போடுறான், என்னத்தையே போடுறான், ஏதோ கயிறை போடுறான், மட்டையை போடுறான், என்னென்னமோ போடுறான். இந்த மேஜிக் பார்ப்போமே, இப்படிமா புறா பறந்து போகும், ஆனா நம்ப மாட்டோம், நமக்கு அது மேஜிக்னு தெரியும். அந்த மாதிரி மேஜிக் பண்றான், கயிறை போடுறான், அதை போடுறான், ஒன்னும் ஆகல. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, கைத்தடியே போடுறாங்க, அது உண்மையாவே பாம்பா மாறி போகுது. இதுல என்னண்டா இங்கதான் கவனிக்கணும், எது உறுதி எது இறை நம்பிக்கைங்க இங்க இருக்கு சான்று. பாம்பா மாறி போகுது, யாரு மாறுறா தெரியுமா? எந்த சூனியக்காரன்லாம் ஊர்ல இருந்து வந்தானோ அந்த சூரியக்காரன்லாம் அல்லாஹ் சொல்றான், சகரத்து சஜிதா. அந்த தருணத்துல அப்படியே மண்டியிட்டு அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று அந்த சூனியக்காரர்கள்லாம் சஜிதா செஞ்சிட்டாங்க. சஜிதா செஞ்சிட்டு சொல்றாங்க, காலு ஆமனா பி ரப்பில் ஆலமீன் ரப்ப மூசா வ ஹாரூன். மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் யார் கடவுளோ யார் இறைவனோ அந்த அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று அந்த ஏமாத்துற சூனியக்காரர்கள் சொல்றாங்க, சஜிதா பண்ணிட்டு. அப்ப ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மாறிட்டீங்களா, மூசா கொண்டு வந்ததை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஃபிரௌன் சொல்றான். அப்ப வருது பாருங்க, அந்த கணம் தான் மாறி இருக்கிறாங்க. பரம்பரை முஸ்லிம் அல்ல, 1400 வருஷமா பரம்பரையா முஸ்லிம் அல்ல. நான் 600 வருஷமா என் பரம்பரை முஸ்லிம்னு சொல்றோம், அப்படி முஸ்லிம் அல்ல. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு மாறி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு 5 நிமிஷம் ஆச்சு. அவன் சொல்றான், என்ன சொல்றான், நான் அனுமதி தர்றதுக்கு முன்னாடி நீங்க மாறிட்டீங்களா, உங்களை என்ன செய்வேன், மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். இது சொல்றது இல்ல, அவன் செய்வான். அப்படிப்பட்ட கொடுங்கோலன் தான் ஃபிரௌன், செய்வான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு, அந்த நம்பிக்கையில் உள்ள உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு என்ன வருது தெரியுமா? அவங்க நாவுல எங்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது, எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நாங்க எங்க அல்லாட்டே திரும்பி போக இருக்கிறோம். என்ன இங்கேவா வாழ போறோம்? இங்க இருக்கிற சொத்து சோகத்தோடயே இருக்க போறோமா? இங்க இருக்கிற வசதி வாய்ப்போடைய வாழ போறோமா? இங்க இருக்கிற பங்களாக்கள் ஆடம்பர வாழ்க்கையில திளைத்து இருக்க போறோமா? ஒன்னும் கிடையாது. நாங்க திரும்பி செல்லவிருக்கிறது எங்க ரப்புட்ட. நாங்க எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் ரப்பு எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும். எங்க ரப்பு எங்க பாவங்களை மன்னிக்க வேண்டும். எங்கள் மரணம் முஸ்லிமான நிலையில் இருக்க வேண்டும். எவ்வளவுதான். இதான் உறுதி. இந்த உறுதி இருக்கா? கேட்டா முஸ்லீமுங்கிறோம், கேட்டா முஸ்லீமுங்கிறோம். கொஞ்சம் பொருளாதாரம் இல்லையா, அந்த உறுதி இருக்காது. நோய் வந்துருச்சா, அந்த உறுதி இருக்காது. நம்மளோட நிலை உறுதிண்டா என்ன? இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுங்க. உறுதியை பற்றி உறுதிமொழி எடுப்போம். ஏதா இருந்தாலும் அல்லாதான். என்னை காப்பாத்துறது அல்லாதான். எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது அல்லாதான். அல்லாதான் சோதிக்கிறான். 2 விதங்க. ஒண்ணு நோயை நம்மளா எடுத்துக்கிறது, ஒன்னு அல்லாஹ் தர்ற சோதனை. இதை பிரிச்சு பார்த்துட்டோன்னு வைங்க, அல்லாஹ் உள்ளத்துல வந்துருவான். நாவுல இருக்கிற அல்லாஹ் உள்ளத்துல எப்ப வருவான் தெரியுமா? அது எப்ப விளங்குவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றானே, நான் யாருக்கு அநீதி இழைக்க மாட்டேன், நீங்க தான் அநீதி இழைத்துக்கிறீங்கன்னு. எதையாவது செய்யறது, பீடி சிகரெட்டு, மது, போதை தர வஸ்து, கஞ்சா,
இது மாதிரி வஸ்துக்களை உட்கொண்டு நம்ம கைகளாலேயே நம்ம நாசத்தை தேடிக்கிறது, இதனால நோயை ஏற்படுத்திக்கிறது. இது ஒரு வகை, இது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பழக்கமும் இருக்காது, எந்த பழக்கமும் இருக்காது, எதுவும் இருக்காது. பீடி, சிகரெட்டு, குட்கா, மாவா, கஞ்சா, டாஸ்மார்க் வேலை எதுவும் இருக்காது, எந்த தீய பழக்கமும் இருக்காது. ஆனா கேன்சர் இப்ப யாரு? இது சோதனை, இது அல்லாஹ் தந்த சோதனை. இப்படி பிரிச்சுட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் மேல கோபம் வராது. அல்லாஹ் மேல வர கோபம் தாங்க உறுதிப்பாறை இழக்க செய்யுது. அம்மாடி, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு பணம் இல்லை. பாக்குறீங்க, முதல்ல விளங்கிக்கங்க. அல்லாஹ் சொல்றான், வெற்று அலங்காரம், இந்த உலகில் உள்ள இந்த மாட மாளிகைகள், ஆபரணங்கள், கண்ணுக்கு கவர்ச்சியா தெரிய அனைத்து வெற்று அலங்காரம் ஒன்னா ஏமாத்திரு. அல்லாஹ் சொல்ற வார்த்தை. ஏமாத்திருந்தா என்ன? ஏமாத்திருந்தா என்ன? வல்ல கோடி கணக்கில் சம்பாதிச்சிருவான், ஒரு 20 கோடிக்கு வீடு கட்டிடுவான். நாளைக்கு வீடு குடியேறணும், நாளைக்கு வீடு குடியேறணும், காலையில மௌத்து. ஏமாத்திருச்சா? ஏமாத்திருச்சா? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அடே, உன்னை ஏமாத்திரு, அது பின்னாடி போகாத. உனக்கு எப்ப வேண்டாலும் மரணம் வரும், உனக்கு தெரியாது. எப்ப வேண்டாலும் வரும். உன்னை புழு திங்கும். நீ எந்த எருமையும் புழுக்களையும் அசிங்கமா அருவருப்பா பார்க்கிறியோ அதுக்கான உணவு. அதை விளங்கிக்க. நீ உன்னை குளிக்கல வச்சு புதைச்சிட்டு வந்தது நீ உணவு. எதுக்கான உணவு? புழுக்களுக்கான உணவு, எறும்புகளுக்கான உணவு. நீ விளங்கிக்க. உன்னை ஏமாத்திரும். நீ ஏசியில வாழலான்னு பாக்குற, மாட மாளிகையில வாழலான்னு பாக்குற, இந்த பொருளாதாரத்தை எப்படியாவது ஏமாத்தி திரட்டலான்னு பாக்குற. வேஸ்ட். உன்னை ஏமாத்திரு. எது ஏமாத்தாது தெரியுமா? உன்னை எது ஏமாத்தாது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சாதாரண அல்லாஹ் இல்ல. அர் ரஹீம், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நிகரில்லா கருணையாளன், அல் வஹாப், வாரி வழங்குபவன், அர் ரஸாக், உணவளிப்பவன், அல் வதூத், எல்லை இல்லாமல் நேசிப்பவன். இவன் தான் நம்ம அல்லாஹ், இவன் தான் நம்ம ரப்பு. அந்த ரப்ப நினைங்கிற அல்லாஹ். என்னுடைய நினைவுல தான் உங்களுக்கு அமைதி இருக்கு. என்னை நினைக்கும் போதுதான் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கு. விளங்கிருச்சா? எங்க சந்தோஷம் இருக்குன்னு விளங்கிருச்சா? எந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, எந்த இப்ராஹிமோட குடும்பத்தையும் அந்த தூதரையும் நினைவு கூறுவதற்காக இந்த தருணம் ஒன்று குழுமி இருக்கிறோமோ, அந்த தூதரும் சரி, அனைத்து தூதர்களும் சரி, எல்லாரும் இருந்தது எதுல தெரியுமா? அந்த இறைவன் மேல் உள்ள நம்பிக்கையும் அது உறுதி. அந்த உறுதி எடுக்கும். எந்த கஷ்டம் வரட்டும், எந்த துன்பம் வரட்டும், சூழ்ந்து சூறையாடட்டும், எப்படிப்பட்ட நோய் வரட்டும், வரத்தான் செய்யும். அல்லாஹ் தர்றன்னு சொல்றான். உன்னை எல்லாத்திலையும் சோதிப்பேன், உன் பிள்ளைகிட்ட சோதிப்பேன், உன் செல்வத்துல சோதிப்பேன், அனைத்திலும் உன்னை சோதிப்பேன். நீ சோதனையை பொறுத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும். அல்லாஹ் சொல்றான். பொறுமை வேணும். அந்த பொறுமை எப்போ வரும் தெரியுமா? அந்த நம்பிக்கையிலும் உறுதியிலையும் வரும். அதை கையில் எடுப்போம். இந்த நாள் உறுதிமொழி எடுப்போம். எந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இத்தனை நாளா தொழுது வந்தோமோ அந்த அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். மனித நேயத்தை கொண்டு வருவோம். உறவுகளை நேசிப்போம். இந்த பணத்தை, இந்த ஆடம்பரங்களை நேசிப்பதை தூக்கி தூர போட்டு கொஞ்சம் உறவுகளை நேசிப்போம். நேசிச்சு பாருங்க. உறவை நேசிச்சு பாருங்க. ஏழைகளை நேசிச்சு பாருங்க. அனாதைகளுக்கு உணவளிச்சு பாருங்க. அப்ப தெரியும் அல்லாஹ் யாரு. இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான்
இந்த மாதிரி தருணங்கள். இதை புரிந்து எந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமோ அந்த அல்லாஹ் தான் எனக்கு. யாரெல்லாம் எனக்கு கஷ்டத்தை தர்றியா, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வசதி வாய்ப்பை தர்றியா, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் தான். எனக்கு நோயை தர்றியா, அல்ஹம்துலில்லாஹ். நீ தான் குணமாக்கிடுவிய, நீ தானே சொல்ற. நோயை தர்றது நீ தான், குணமாக்குறது நீ தானே யா அல்லாஹ். அப்ப நோயை தர்ற நீ நிச்சயமா நீ குணமாக்குற நம்பிக்கை வைங்க, நோய் காணாம போயிடும். அந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் வறுமையும் சரி, கஷ்டமும் சரி, நோய்களும் சரி, கஷ்டம், துன்பம், மனக்குழப்பம் அத்தனை சூழ்ந்து சூறையாடுறதுக்கான காரணம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. அதை உள்ளத்துல கொண்டு வருவோம், நம்பிக்கையோடு இருப்போம். எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை நம்பிக்கையில் உறுதி கொள்வோம், அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்போம். அதே நிலையிலேயே மரணிப்போம். நாளை மறுமையில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று நினைவு கூர்ந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமான விஷயம், இந்த நேரம் பிரார்த்தனைக்கு ஏற்ற நேரம், நல்லா மனசுல உள்ளதெல்லாம் கொற்ற நேரம். கண்ணீர் விட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதுல கூச்சமா வெக்கமா பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த நேரத்துல கையேந்தி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நேரம் பொறுமையா இருந்து அல்லாஹ்ட்ட கோரிக்கையை வச்சுட்டு என்ன செய்வோம், கலைந்து செல்வோம். முக்கியமான விஷயம், ஒரு வழியில வந்தா திரும்பி வேற வழியில தான் போகணும். அதை நினைவு கூர்ந்து எல்லாம் எந்த வழியில வந்தீங்களோ கொஞ்சம் மாத்தி போகும்போது அதை இந்த நேரத்தில் தகவலா சொல்லிக்கிறேன். மேலும் ஒரு தகவல், பள்ளிக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமாவது நோன்புக்கு போயிடலாம். இங்க பாருங்க, பக்கத்திலே இருக்கு, தூரமா போக தேவையில்லை. பெண்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு. பெண்கள் வந்து தொழுதுக்கலாம், இரவு தொழுகை தொழுதுக்கலாம், என்னென்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் நடத்தலாமா அத்தனையும் நடத்தலாம். அந்த பள்ளிக்காக என்ன செய்யுங்க, தாராளமா உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்க. அல்லாஹ் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாக கோரி